பிரபா, நான் அப்பா பேசுறேன். அப்பா, ஹலோ அப்பா உங்க போனை தூக்கி போடுங்கப்பா. ஹலோ ஹலோ பிரபா, நீ பேசுறது கேட்கல. அப்பா, நான் ரெட் ஹில்ஸ் பக்கம் போயிட்டு இருக்கேன். அப்பா உங்க போன்ல பாம்பு இருக்குப்பா. போனை தூக்கி போடுங்கப்பா. ஹலோ பிரபா, சரியா கேட்கல. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. அப்பா உங்க செல்போன்ல. ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ அப்பா, ஐயா, கட் ஆயிடுச்சு. கொடுங்க சார். சார்ஜ் இல்லாம செல் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஐயோ, எல்லாம் அந்த பசங்க பண்ற வேலை சார். வரும்போது ஃபுல்லா சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த பசங்க ஆளுக்கு மாத்தி மாத்தி கேம் ஆடி சார்ஜ் இறங்கி போச்சு. கொஞ்சம் பொறுங்க சார். நம்ம பசங்க யாராவது எதிரில் வருவாங்க, செல் வாங்கி தரேன். நான் வச்சிருந்த போன்ல வேற பேலன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். வாமா வா. அக்கா, நீ எனக்கு எங்க இருக்க? கோயிலுக்கு தாண்டி போனேன். மனசு கேட்கல, இங்க வரணும்னு தோணுச்சு. பெரியப்பா கிட்ட போன்ல கேட்டேன். நீ போயிட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வான்னு சொன்னாரு. அது வரைக்கும் அவங்களுக்கு துணையா இருந்துட்டு வர சொன்னாரு. நீ எப்படி இங்க வந்த? பெரியப்பா உன்னையும் இங்க அனுப்பி வச்சாரா? கொஞ்சம் வாய் மூடுறியா? இத்தனைக்கும் காரணம் அந்த ஆள் தான். மாமாவை கடத்த சொன்னதே எங்க பெரியப்பா தான். அவரை மிரட்டி பணத்தை வாங்கிட்டு மாமாவை விடுதலை பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அவரை கடத்தினதே கொல்றதுக்காக தான். முன்னால வந்த வரைக்கும் லாபம்னு 15 கோடியை மிரட்டி வாங்கியிருக்காங்க. இது செஞ்சது சேர்மதுரை. அவர்கிட்ட தான் மாமாவை கடத்துற வேலையை பெரியப்பா ஒப்படைச்சிருக்காரு. கிடையாது அத்தை. ஆனா மாமா இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. இவ்வளவு விவரம் உனக்கு எப்படிமா தெரியும்? அந்த கொலைகார கும்பல் பெரியப்பா கிட்ட போன்ல பேசுறத நான் ஒட்டுக்கிட்டேன் அத்தை. ஏ, நீ சொல்றது புரியற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. பதட்டப்படாம தெளிவா சொல்லு. அவ தெளிவாதான் சொல்றா.
உண்மை வெளியே வந்துருச்சுங்கிற பதட்டத்துல நீங்க தான் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. பூமிகா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத. அத்தை, நந்தினி, கொஞ்சம் பொறுமையா சொல்லு, என்ன நடந்தது? மாமாவை கடத்த சொன்ன பெரியப்பா ஆந்திராவிலேயே மாமாவை கொன்னு போட்டுட்டு வர சொல்லிருக்காரு. பெரியப்பாவுக்காக இந்த வேலையை பார்த்த சேர்மதுரையும் அவனோட ஆளுங்களும் பணம் பறிக்கிறதுக்காக மாமாவை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு கவரேஜ்க்கு வந்த பிரஸ்ஸுக்கு முன்னாடியே வச்சு மாமாவை கொல்லுவாங்களாம். இத வீட்ல இருந்தே பெரியப்பா பாப்பாரா? இதுதான் உங்களோட பிளான். ஆனா அங்க இருந்த ஒரு அடியாள் பரிதாபப்பட்டு மாமாவை தப்பிச்சு ஓட விட்டுருக்காரு. இதெல்லாம் பெரியப்பா சேர்மதுரையோட போன்ல பேசும்போது நான் கேட்டேன். அவரை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நான் இங்க ஓடி வந்துட்டேன். இதுக்கெல்லாம் இவங்களோட அப்பா தான் காரணமா இருக்கும்னு முதல்லயே இவங்க வந்தப்ப நான் சொன்னேன். நீங்க தான் இவங்க நடிப்பெல்லாம் நம்புறீங்க அத்தை. இங்க என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்கதான் இந்த அம்மா இங்க வந்திருக்காங்க. பூமிகா, அக்கா மேல எல்லாம் குத்த சொல்லாதீங்க. அக்காவுக்கு இங்க யார் மேலயும் பகை கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரணுங்கிறதுக்காக என் அக்கா தான் எனக்கு உதவியாவே இருக்காங்க. அந்த மனுஷன் இங்க 2 பேரையும் தான் ஏமாத்திருக்காரு. நல்ல வேளை இவ அப்படி நம்புறது நமக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்ப கூட எனக்கு இவங்க மேல நம்பிக்கை வரல. நீ நம்ப வேண்டாமா? அந்த மிருகத்தை நந்தினி வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டு தானே வந்திருக்கா. கிருஷ்ண மாமா இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நானே போய் ஏன் கையாலே எங்க அப்பாவை கொல்றேன் அப்படி நம்பினா போதும். யாரும் யாரையும் கொல்ல வேண்டாம். நான் பிரபா மூலமா எல்லா விஷயத்தையும் ரத்னம் சார் கிட்ட பாஸ் பண்ணிட்டேன். அவர் சேர்மதுரை குரூப்பையும் அரெஸ்ட் பண்ணிட்டு பெரியப்பாவையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை அத்தை. நம்மள பத்தி இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. யோ, நீ ஒரு லூசு கர்மாந்திரையா. சேர்மதுரையும் விநாயகமும் மாட்டினா நம்ம பணமும் போச்சு, நம்ம சதி வேலையும் வெளியில தெரிஞ்சிடும். இப்போ யாரும் எதை பத்தியும் யோசிச்சு வீணா பதட்டப்பட வேணாம். கிருஷ்ண மாமா தப்பிச்சிட்டாருல. ரத்னம் சார், பிரபா, அவங்க அண்ணங்க எல்லாரும் அதே ஏரியால தானே இருக்காங்க. எப்படியும் நல்லபடியா அவங்க மாமாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்படி இருக்க முடியாது இசை. மாமா கையில சேர்மதுரையோட ஆள் கொடுத்த செல்போன் இருக்கு. அதுல டைம் பாம் செட் பண்ணிருக்காங்க. மாமா பிரபாவை கூப்பிட்டிருக்காரு. டைம் பாம் விஷயத்த மாமா கிட்ட சொல்றதுக்குள்ள நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. அத்தை, அத்தை, நான் என்ன பாவம் செஞ்சு என் தாலிய பறிக்க இப்படி துடிக்கிற? யோ மாப்பிள்ள, இந்த சேர்மதுரை ரொம்ப கில்லாடிதான். எங்க போனாலும் அந்த ஆளு ஒரு லாக்க வச்சிருக்காரு. தப்பி ஓடுறவன் செல்போன்ல வெடிகுண்ட தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காரு. கவலைப்படாதீங்க அத்தை. மாமா கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. அப்படி நம்புற நிலைமையில கடவுள் நம்மள வைக்கலையேம்மா. நான் தான் சொன்னல, அந்த சாமியார் சொன்னது இன்னும் என் காதுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கு. தாலி நிலைக்காதுன்னு ஏன் அவர் சொல்லணும்? இப்ப பாரு, வெடிகுண்டு கையில வச்சுக்கிட்டு தெரியற மனுஷன் தப்பிச்சிருவாரு, வீட்டுக்கு திரும்பி வந்துருவாருன்னு நான் எப்படி நம்புறது? நான் சொன்னது சொன்னதுதான். ஒண்ணு அவர் இங்க வரணும், இல்லனா
அவர் போற இடத்துக்கு நானும் போயிடுவேன். அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. ஏங்க பேசினபடி 3 கோடி பிரிச்சு குத்துருவீங்கல்ல? ஏன்டா இப்படி பணம் பறக்குற? முதல்ல கிருஷ்ணன் சாகட்டும்டா. அவன் செத்தாங்கிற தகவல் கிடைச்சாதான்டா இந்த கிழமை அடங்குவான். கிருஷ்ணன் செத்துட்டாங்கிற செய்தியை கேட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துல செட்டில் ஆகும். அப்புறம் எல்லா கணக்கு வழக்கையும் அமர பேசி தீர்த்துப்போமே. என்னென்னமோ கதை சொல்றீங்களே குரு. ஒரு பேச்சு கூட பேசின பணத்தை கொடுத்துருன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப என்ன நீ சந்தேகப்படுறியாடா? சேச்சே, என்ன குரு அப்படி கேட்டீங்க? நான் அப்படி நினைப்பேனா? டேய், உனக்கு பணம் கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லடா. நீ உயிரை கொடுத்து உழைச்சிருக்க. ஆனா ஈஸ்வரிக்கு பாதி பங்கு கொடுக்கணும். அதை நினைச்சாதான்டா வயிறு எரியுது. யாருக்கு? அந்த கோமாளி கொடுத்துக்கா? ஆமாடா. 15ல 3 எனக்கு போக 12, 12ல பாதி 6 கோடி அவளுக்கா குரு? ஆமாடா. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா குரு? இவ்வளவு ரிஸ்க் எடுத்தது நம்ம கூட இருந்து வேடிக்கை பார்த்ததுக்கு 6 கோடியா? டேய், கிருஷ்ணா ஆந்திராவுக்கு போனது, அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னது எல்லாமே அவங்க தானே. இந்த மாதிரி பணம் பண்ற ஐடியா கொடுத்ததே அவங்க தான்டா. அதான் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஐடியா கொடுக்கறதுக்கு வாயினா வலிக்குவா போகுது? 1000 ஐடியா கொடுக்கலாம் குரு. ஃபீல்டு ஒர்க்கு தான் முக்கியம். நீங்க எலிச்ச வாயினா இருக்காதீங்க. சும்மா ஒரு 10 15 கொடுத்து அனுப்பிச்சிருங்க. பிரச்சனை பண்ணா எங்கிட்ட சொல்லுங்க குரு, சுளுக்கு எடுத்து விட்டுறேன். பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வருதுடா. போலீஸ் வண்டிடா. டேய், கொஞ்சம் வேகமா விட்டு. டேய், போட போட வேகமா போட. குரு நம்மள சேஸ் பண்ணியா வருது? இப்படி தாண்டா நினைக்கிறேன். கொஞ்சம் இரு, பார்த்து சொல்லு. டேய், அவன் தாண்டா. டேய், ரத்னம் தாண்டா வரான். டேய் சேர்மதுரை மாதிரி இருக்குடா. யாரு குரு ரத்னம்? அவன் தாண்டா நம்ம எவன். வண்டி வேகமா ஓடுங்க, வேகமா ஓடுங்க. அந்த கார்ல தான் அப்பா இருக்கணும். ஃபாஸ்டா போ, ஃபாஸ்டா போ. ஃபாஸ்டா போ. வேகமா போங்க, இன்னும் வேகமா போங்க. மாமா எப்படியாவது அவனை விடக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஏய், போடா, வேகமா போடா. கான்ஸ்டபிள் ஃபாஸ்டா போங்க, எஸ்கேப் பண்ண போறாங்க. விடக்கூடாது மாமா. அவங்கள பிடிச்சே ஆகணும். போங்க, சீக்கிரம் போங்க. கான்ஸ்டபிள் இன்னும் வேகம், இன்னும் வேகம். வேகமா போப்பா. கான்ஸ்டபிள் போங்க, இன்னும் ஸ்பீடா போங்க. வண்டி எதுவும் போக முடியாது. ரோட்ல வேலை நடக்குது. ஏன்பா? சரி, நெல்லூர் எப்படி போறது? லெஃப்ட்ல திரும்பி டவுனுக்குள்ள போங்க, அங்க இருந்து போகலாம். டவுனுக்குள்ளயா? ஆமா சார். சரி, டேய், லெஃப்ட்ல திருப்பு. என்னாச்சு? மறுபடியும் நாட் ரீச்சபிள்னே வருதுடா. நாட் ரீச்சபிள்னு வருதா?
டேய் ரத்ன மாமா கிட்ட சொல்லிட்டேன்டா. டேய் போன் ஆர்டர் ஜுவல் வந்தா அவர் மட்டும் என்னடா பண்ண முடியும்? டேய் பேசிக்கிட்டே நிக்காதீங்கடா, எனக்கு பயமா இருக்குடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. டேய் இருடா, நானே கால் பண்றேன் மாமாக்கு. டேய் டேய் வேணாம் வேணாம். அப்பா உனக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாரு. நான் என் ஃபோன்ல இருந்து பண்றேன். பண்ணு பண்ணு. பிரபா நம்பரை ஃப்ரீயா வச்சுக்கிட்டு உங்க நம்பர்ல இருந்து அவர் கூப்பிட்ட நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. என்னடா என்னடா உன் நம்பரை வச்சுட்டு இன்னொரு நம்பர்ல ட்ரை பண்ணிட்டே இருக்க சொல்றாரு. அந்த நம்பர் சீக்கிரம் பண்ணு. இன்னைக்குன்னு பார்த்து ரோட்ல தெரிஞ்சவன் எவனுமே வரக்கானா சார். ஏன் சார் ரொம்ப அர்ஜென்ட்டா சார்? ஆமாங்க, உயிர் போற அவசரம். இருங்க சார், தெரிஞ்சவங்க யாராவது வந்தா வாங்கி தரேன் சார். சரிங்க. போங்க, சீக்கிரம் போங்க. சார் எனக்கு தெரிஞ்ச பையன் நினைக்கிறான் சார். அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வாங்கி தரேன். இஸ்மாயில், உன் ஃபோனை கொஞ்சம் கொடுறா. ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணணுமா? ஒரு நிமிஷம் இருடா, கட் பண்ணி கூப்பிடுறேன். இந்தாங்க சார், பண்ணிக்கங்க. வேகமா போப்பா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஹலோ பிரபா, நான் தான் அப்பா பேசுறேன். அப்பா 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 சொல்லு. அப்பா அப்பா இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்கப்பா. நீங்க அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு செல்போனை கையில கொண்டு வந்தீங்களா? ஆமா. அப்பா அந்த போன்ல வெடிகுண்டு செட் பண்ணிருக்காங்கப்பா. என்னது வெடிகுண்டா? அப்பா அந்த போனை தூக்கி வீசுறீங்கப்பா. ஐயோ குழந்தைங்கடா. சார் புடிங்க. சார் என்ன சார்? குழந்தைங்கடா. சார் அந்த போனை போடுங்கடா. வெடி போடுங்க. அந்த போனை வெளியே போடுங்க. ஐயோ சொன்னா கேளுங்க, முதல்ல இந்த போனை வெளியே போடுங்க. ஐயோ சொன்னா கேளுங்கடா, வெளியே போடுங்கடா இந்த போனை. ஐயோ இந்த போன்ல பாம்பு இருக்குடா, வெளியே போடுங்க. ஐயோ சொன்னா கேளுங்கடா, வெளியே போடுங்கடா. வெளியே போடுங்கடா, சொன்னா கேளுங்கடா. வெளியே போடுங்கடா. போடுடா இங்க. போடு போடுங்க. சீக்கிரம் வெளியில போடுறா. தூக்கி போடுங்கடா. யார் இந்த செல்லு? இது நம்ம பாம்பு வச்சு செட் பண்ண செல்றா. ஐயா, குழந்தைங்க பயந்துருவாங்க. நீங்க உடனே வண்டி எடுத்து போயிடுங்க. சரிங்க போங்க. சரிங்க போங்க. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.